வீடியோ ரெக்கார்ட் பண்ண கிரவுண்ட் வந்துருக்கும். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அதனால தான் கிரவுண்டுக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து காலிஸ்தெனிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா, குறைஞ்சது 1 இயராவது ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காண்டி நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். பெஸ்ட் 2 எக்ஸசைஸ் சொல்லி என்னதுன்னா, வெயிட்டட் புல்லப்பும் வெயிட்டட் டிப்ஸும். இதுதான் உள்ளதிலே அப்பர் பாடி உள்ளதிலே பெஸ்ட்டான எக்ஸசைஸ் வந்து இந்த 2 தான். வெயிட் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களால் நீங்கள் நினைக்கிற மாதிரி புல்லிங் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வந்துடும், புஷ்ஷிங் ஸ்ட்ரென்த்தும் அதே மாதிரி வந்துடும். பிளான்ச்சு, அப்புறம் மசில் அப்பு, எக்ஸ்ப்ளோசிவ் மசில் அப்பு, ஹை மசில் அப்பு, அதெல்லாம் ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் இதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். புஷ் அன்னைக்கு வெயிட்டட் டிப்ஸும், புல் அன்னைக்கு வெயிட்டட் புல்லப்பும். வெயிட்டட் புல்லப், வெயிட்டட் சின்னப்பு. ஆர்ம்ஸும் உங்களுக்கு பெருசாயிரும், ப்ளஸ் உங்களுக்கு விங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்து தான் பில்டு பண்ணணும். மசில் வந்து உங்களுக்கு தானாகவே பில்ட் ஆயிரும். நீங்கள் 1 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் 1 வருஷமாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணணும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கில்லுக்குள்ளே வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து நல்லா பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கில்லுமே உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சியாக ட்ரெயின் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணவே செய்யாதுங்க. உங்களால் கண்டிப்பாக நீங்கள் 1 மணிக்கூர் டெய்லி ட்ரெயின் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் உங்களால் வந்து நீங்களாக இது அப்படின்னு உங்களால் உங்கள் ஓல்டர் செல்ஃப் வந்து உங்கள்கிட்ட கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போவுமே நீங்கள் ஒர்க் போடணும். டெய்லி நீங்கள் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து சூப்பராக உங்களால் எல்லாமே பண்ண முடியும். மசில் அப்பாக இருக்கட்டும், என்ன ஆனுமோ உங்களால் பண்ண முடியும். பெரிய பெரிய ஸ்கில் வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். பெரிய பெரிய ஸ்கில் வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசிக்கில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். 1 வருஷம் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கெயின் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கில் உள்ள வந்து பாருங்கள், ஈஸியாக டக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில்லுமே ஈஸியாக பழகிடலாம். பிளாஞ்சாக இருக்கட்டும், ஸ்டாட்டில் பிளாஞ்சு, அடுத்தது ஃப்ரண்ட் லிவரு, பேக் லிவரு, இதை மாதிரி எல்லா ஸ்கில்லையுமே நீங்கள் டக்குன்னு அச்சீவ் பண்ணலாம். ஒரு 2 வருஷத்தில் உங்களால் வந்து ஒரு அட்வான்ஸ் காலிஸ்தெனிக்ஸ் அத்லெட்டாக உங்களால் மாற முடியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வருஷம் நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சியாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.